ஆக்சிலரிஸ் பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் மாடல் ஆக்சிலரிஸ் கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஷால், ஷுட், வில், உட். ஸோ இந்த மாடல் ஆக்சிலரிஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம செமி மாடல் ஆக்சிலரிஸ் பார்க்கலாம். செமி மாடல் ought to, used to, need to, dare to, இதெல்லாம் செமி மாடல் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ought to எங்கே யூஸ் பண்ணனா, நம்மளோட டியூட்டி, கண்டிப்பாக நம்மளோட டியூட்டி நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற போது ought to. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ought to submit your assignment on time. ஸோ அப்போ உன்னோட டியூட்டி என்ன, கண்டிப்பாக நீ வந்து அசைன்மெண்ட்டை அந்த டைமில் சப்மிட் பண்ணணும், கரெக்டான டைமில் ஆன் டைமில் நீ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இப்போ மாரல் ஆப்ளிகேஷனா வி ought to help the needy. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அப்போ இது வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன், நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இதுவும் நம்மளோட ஒரு விதமான டியூட்டிஸ் தான், ஆப்ளிகேஷன்ஸ். நெசசிட்டி, நம்மளோட தேவைகள். we ought to hire some furniture for the party. ஸோ பார்ட்டிக்கு நம்ம ஒரு சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட தேவை, நெசசிட்டிஸ். ஸோ ought to டியூட்டிஸ் அப்போ யூஸ் பண்ணணும், மாரல் ஆப்ளிகேஷன் அப்போ யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் நெசசிட்டிக்கு யூஸ் பண்ணணும். used to, ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் நம்மளோட ஒரு சில பழக்க வழக்கத்துக்கெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது used to அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹேபிட்ஸ் இன் தி பாஸ்ட். My grandfather used to walk for long hours when he was young. ஸோ என்னுடைய தாத்தா அவர் எங்கே இருக்கும் போது ரொம்ப ஹார்ஸ் வந்து அவர் வாக் போவார். ஓகேவா? I was used to swim when I studied in the college. நான் வந்து காலேஜ் டைமில் நிறைய டைம் வந்து நான் ஸ்விம் பண்ணுவேன். I used to swim. ஸோ அந்த ஒரு வழக்கத்தை, பாஸ்டில் இருக்கிற ஒரு வழக்கத்தை நம்ம சொல்கிறது used to செமி மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் need to, necessity. obviously I need to buy a packet of milk. இஸ் என்னோட நெசசிட்டி, என்னோட தேவை. நான் வந்து மார்னிங் வந்து மில்க் குடிக்கணும்னா நான் ஒரு பேக்கெட் ஆஃப் மில்க் வந்து கடையில் போய் வாங்கணும். என்னோட நெசசிட்டியை நான் சொல்கிறதுக்கும் need to யூஸ் பண்ணணும், ought toவும் யூஸ் பண்ணணும். need to again, moral obligation. we need to keep our environment clean. நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும் இல்லையா? அது நம்மளோட ஒரு டியூட்டி, ஒன் பார்ட் ஆஃப் அ டியூட்டி. இட்ஸ் அ moral obligation form. so we need to use, இப்போ நான் சொல்லிட்டு பாருங்க, we need to use. இப்போ need to நம்மளோட moral obligation, நம்மளோட நெசசிட்டிலாம், நம்மளோட டியூட்டிலாம் சொல்லும்போது கூட நம்ம need to யூஸ் பண்ணணும். dare to, போல்டாக சொல்லும் போது நம்ம நிறைய பேர் how dare you open my book, how dare you talk against me, உனக்கு எவ்வளோ தைரியம் நீ வந்து இதுமாரிலாம் பேசுவ அப்படின்லாம் கேட்போம். ஸோ போல்ட்னஸ், I dare not go out in the park. நான் dark. I dare not go out in the dark. ஸோ நான் டார்க்லலாம் நான் போக மாட்டேன். சேலஞ்ச், how dare you enter my room, உனக்கு இவ்வளோ தைரியம் நீ என்னோட ரூம் வந்து என்டர் பண்ணுற, how dare you enter my room னு யூஸ் பண்ணுவோம். ஸோ that to, need to, used to, ought to. So these are the semi-modal auxiliaries verb, and we already seen modal auxiliaries verb. Can, could. Can ஓட past could, may ஓட past might. Must, கண்டிப்பாக. Shall, சஜஷன் யார்ட்டையாவது கேட்கும் போது shall ஓட past should. Will, நம்மளோட விஷஸ், நம்ம வில்லிங்னஸ் சொல்லும் போது will யூஸ் பண்ணோம். willோட past would. Next, these are the 4 semi modals today we have seen. புக் பேக்கில் இருக்கிற டாஸ்க் 1ல ஒரு சில கொஷின்ஸில் நான் சொல்கிறேன். ரிமைனிங் பார்ட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸோ டாஸ்க் 1, fill in the blanks with modal auxiliaries. The candidates dash answer 5 out of 10 questions. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ஏதோ வந்து போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக இந்த 10 கொஷின்ஸில் 5 வந்து அட்டன் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஷுட் யூஸ் பண்ணணும். The candidates must answer 5 out of 10 questions. So in the second question நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், how dash you open my bag.
How dare you open my bag? Tarjun dash finish this work by Monday. ஸோ கண்டிப்பாக இந்த மண்டேன்றது நம்ம ஃபியூச்சரிட்டி சொல்கிறது தான் வருது. அப்போ ஃபியூச்சரிட்டிக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். அப்போ தர்ஜுன் வில் ஃபைண்ட் திஸ் ஒர்க் பை மண்டே. இந்த இடத்துல நம்ம கேனும் யூஸ் பண்ணலாம். அவன் அந்த ஒர்க்கை மண்டேவே முடிச்சிடுவான், அவனுக்கு அந்த எபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் கேன் யூஸ் பண்ணலாம், இல்லை வில்லும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டு. டேஷ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே, இது வந்து ஒரு பெர்மிஷன். மே ஐ கோ டு ஸ்கூல் டுடே or shall I go to school today யூஸ் பண்ணலாம். I wish you dash tell me the truth. I wish you would tell me the truth வரும். ஓகே, ஸோ would வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா நம்மளோட ஒரு வில்லிங்னஸோ இல்லை ஒரு கம்பல்ஷன்ஸ் வச்சு சொல்லும் போது கூட நீ கண்டிப்பாக ட்ரூத்தை தான் சொல்லுவேன், என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும் போது, சாரி கம்பல்ஷன் இல்லை, ஆசை, டிசையர் ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். வுட் வந்து டிசையர், ரெக்வஸ்ட் அண்ட் வில்லிங்னஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட விஷ் என்னன்னா நீ வந்து உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ வுட். பூனம் டேஷ் நாட் கேட்ச் தி பஸ் எஸ்டர்டே. குட் நாட். ஸோ பூனம் வந்து பஸ்ஸை வந்து கேட்ச் பண்ணலை எஸ்டர்டே. ஸோ இதுக்கு could தான் யூஸ் பண்ணும். they are used to express the abilities. So remaining homework for you. Complete the homework and send it in the group, both task 1 and task 2. Thank you.